ஹலோ பிள்ளைகளா, ஹலோ பிள்ளைகளா. நேத்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டே எவ்வளவு சூப்பரா இருந்து. அதே மாதிரி அது எப்படிக்கா உங்களுக்கு என்ன விட்டுட்டு எப்படிக்கா இந்த பிபிஎஸ் ஸ்டார்ட் பண்ண மனசு இருந்துச்சு? நீங்க யாருக்கா இப்படி இருக்கீங்க? எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கீங்கக்கா. எனக்கு மனசெல்லாம் வலிக்குக்கா. எனக்கு மனசெல்லாம் வலிக்குதுக்கா. அக்கா ஸ்டாப். எனக்கு யாருண்டு கலக்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியது. நீங்க பேசாதீங்க கையா கிட்ட. பேசவே இல்லை டோரிமான். அப்படியே அல்லாத டோரிமான், அல்லாத டோரிமான். நாங்க இப்பதான் வெறும் ஹாய் மட்டும் தான் சொல்லி முடிச்சோம். இருந்தாலும் அக்கா நம்ம எல்லாரும் ஒற்றுமையா நினைக்க எப்பவும் எல்லாமே பண்ணுவோம். ஆனா நீங்க இன்னைக்கு எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கக்கா. இல்ல டோரிமான், டைம் ஆனோடனே நான் உன்னை அங்கே இங்கேயும் தேடினேன். ஆனா தூரத்துக்கும் நீ காணுமா, அதான் சரி சும்மா ஹாயாவது சொல்லி கொண்டு வந்தேன். வேற எங்களுக்கு தெரியும் டோரிமான், நீ டைமுக்கு வந்துருவாங்க. நாங்க அதான் ஸ்டார்ட் பண்ணோம். சரிக்கா விடுங்க, நம்ம கஷ்டத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். இன்னைக்கு 2வது நாள் விபிஎஸ்குள்ள நம்ம வந்திருக்கோம். சந்தோஷமா இருக்கணுமா இருக்க கூடாதா? ஆமா டோரிமான், நீ தான் அதுக்குள்ள தேவையில்லாம அழுதுட்டு. விடுங்கக்கா கொஞ்சம் இமோஷனல் ஆயிட்டேக்கா, வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி அதெல்லாம் விடு. இப்ப நம்ம செகண்ட் டேக்க தீம் பார்க்கலாம். ஓகேக்கா, எனக்கு செகண்ட் டேக்கு தீம் என்னது? செகண்ட் டேக்கு தீம் வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அக்கா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்ல என்னதுக்கா? ஆமா பிள்ளைகளா, இப்ப நேத்து எப்படி நம்ம வந்து எப்படி தேவன் நம்மள நேசிச்சாரு பார்த்தோம்ல, அதே மாதிரி நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் எப்படி நம்ம தெரிந்து கொண்டாரு அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓ வாவ் அக்கா, எனக்கு இந்த டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குக்கா. அப்போ இன்னைக்குள்ள செஷன் உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போலயே. கண்டிப்பா டோரிமான். ஆமாக்கா, ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு நோக்கத்துக்காக நடக்க பிறந்திருப்போம். அப்போ எனக்கு நீங்க இந்த டாபிக் சொன்னோடனே என் மனசுல ஒரு பாட்டு வருது. என்ன பாட்டு தெரியுமா? என் தாய் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையோ, எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன் ஐயோ 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 டோரிமான், டோரிமான் சரி சரி, இன்னைக்கு ரொம்ப இமோஷனலா இருக்க. நம்ம சந்தோஷமான மூடுல எல்லா பிள்ளைகளையும் என்ன பண்ணணும், அனுப்பி விடணும் விபிஎஸ் பார்க்க. ஓகே ஓகே ஓகேக்கா. நான் வந்து எனக்கு இந்த டாபிக்ல இந்த எல்லாம் எப்படி இருக்க போது என்ன தெரியல. கை காலம் ஓட மணிக்கு ஒண்ணுமே ஓட மணிக்கு. நீங்க எதுக்கு இங்க நின்று வள வளன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஓகேக்கா வாங்கக்கா, நம்ம நெக்ஸ்ட் செஷனுக்குள்ள போனோம்ல, வாங்க போலாம். பாய். ஓகே பிள்ளைங்களா, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் பாக்கீங்க. நான் வந்து இப்ப எதுக்கு வந்திருக்கேனா, நம்ம எல்லாரும் இப்ப என்ன பண்ண போறோம்? கண்களை மூடி கைகளை கூப்பி நம்ம வந்து ஜெபிக்க போறோம். நம்ம ஜெபிச்சாதானே ஆண்டவரோட பிளெஸிங்கோட, ஆண்டவரோட கிருபையை விட நம்ம எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுவோம். அதனால பிள்ளைகளா, நீங்க யாரோ ஓட்ட கண்ணு போட்டு பாத்துறாதீங்க. உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் வேற யாராச்சும் வாங்கிட்டு போயிருவாங்க. அதனால நீங்க எல்லாரும் கண்களை மூடி கைகளை கூப்பி பிரேயர் பண்ணுங்க. ஓவர் டு பிரேயர் செக்ஷன். என்ன பிள்ளைங்களா, இன்னைக்கு 2வது நாள் விபிஎஸ். இன்னைக்கு ஹெட்டிங் என்னன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சரியா? இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? இப்போ நம்ம எல்லாரும் கண்களை மூடி பிரேயர் பண்ண போறோம். அன்புள்ள இயேசப்பா, இந்த 2வது நாளே எங்க தகப்பனே இயேசப்பா ஆசீர்வாதம் தரப்போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. ஸ்தோத்திரம் ஆவியானவரே, ஆவியானவரே ஸ்தோத்திரம். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே இயேசப்பா. ஸ்தோத்திரம். ஸ்டோரி மூலமாய் தகப்பனே ஸ்தோத்திரம் ஆவியானவரே. அப்பா வசனத்தின் மூலமாய் தகப்பனே, பாடல்கள் மூலமாய் தகப்பனே ஒவ்வொருவரையும் தேவனில் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் காணப்பட தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. தொடக்கம் முதல் முடிவு வரை தகப்பனே உடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.
Okay. In the beginning, God created heaven and oh my God. ஒரு நிமிஷம் பிள்ளைங்களா, ஒரே ஒரு நிமிஷம். Right. Okay. படிச்சுட்டு. என்ன பிள்ளைங்களா, அண்ணன் என்ன இவ்வளவு சீரியஸா படிச்சுட்டு இருந்தேன்னு பாத்தீங்களா? என்னைக்குள்ள தீம் என்ன? தேவனால் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்டவர்கள். அதனால என்னைக்குள்ள வசனத்தை தான் நான் கொஞ்சம் தியானிச்சுட்டு இருந்தேன். நம்மளோட அக்காமார்கள், அண்ணன்மார்கள் உங்களுக்காக ரொம்ப விசேஷமாக வசனத்தை சொல்லி கொடுக்க வர்றாங்க. என்ன பிள்ளைங்களா, உங்களுக்கு மட்டும் தான் டெஸ்ட் இருக்கு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்பெல்லாம் இல்ல பிள்ளைங்களா. ஃபர்ஸ்ட் நாளைக்கு வசனத்தை நீங்க பாஸ்டர் கேட்க போறாங்க. அந்த வசனத்தை சொல்லலன்னா டோரிமோனை மறுபடியும் சுவிட்சர்லாண்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அதனாலதான் இவ்வளவு ஊக்கமா படிச்சுட்டு இருந்தேன். அதனால நீங்களும் பிள்ளைங்களா எடுக்கிற 4 நாள் நீங்க என்னென்ன வசனம் படிக்கீங்களோ அந்த வசனத்தை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. புரியுதா? ஓகே, ஓவர் டு மெமரி வேர்ஸ். வசனம் படிக்குமா? இப்போ நான் வசனம் சொல்ல நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. இப்போ நம்ம தமிழ்ல படிப்போம். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். மத்தேயு 22:14. நான் இன்னொரு வாட்டி வசனம் சொல்றேன், நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். மத்தேயு 22. இப்போ நம்ம இங்கிலீஷ்ல வசனம் படிக்கலாம். நான் சொல்ற மாதிரி திருப்பி சொல்லுங்க. For many are invited, but few are chosen. Matthew 22:14. திருப்பி சொல்லுங்க. For many are invited, but few are chosen. Matthew 22:14. ओके पिलेगला पे हिंदी में படிப்போமா? क्योंकि बुलाए हुए बहुत है परंतु चुने हुए थोड़े हैं. Matthew 22:14. திரும்பி சொல்லலாமா? क्योंकि बुलाए हुए बहुत है परंतु चुने हुए थोड़े हैं. Matthew 22:14. ஓகே பிள்ளைங்களா, நீங்க எல்லாரும் என்ன ஆர்வமா எதற்காக காத்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுதான் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு நான் உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துட்டேன். ஓவர் டு டிரான்சிஷன். ஹலோ பிள்ளைகளா, என்ன எல்லாருக்கும் நேத்து நம்ம படிச்ச உருட்டு பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தேன்னு டோரிமோன் கேள்விப்பட்டேனே நான். ஆமாக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுக்கா. எனக்கு மண்டையில என்னது உருட்டு தாக்கா வருது. அது மட்டும் இல்லக்கா, நம்ம சிங்கி பாப்பா கிட்ட கேளுங்க. சூப்பர் டோரிமான், சூப்பர் சிங்கி. உங்களுக்கு நேத்துல பாட்டு பிடிச்சிருந்துன்னு சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமா ஒரு ஹிந்தி பாட்டு பார்க்கலாமா? நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் சொல்றேன், நீங்க அதுக்கப்புறம் திருப்பி அதை ஃபர்ஸ்ட் கிராஸ்ப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதுக்கு அர்த்தத்தை சொல்றேன், சரியா? कौन हूँ मैं पूछो कौन हूँ मैं, कौन हूँ मैं पूछो कौन हूँ मैं, मेरी पहचान है मेरी पहचान है यीशु नाजरी. ஓகேவா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேராக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவங்க வந்து அந்த பாட்டுல எப்படி கேட்காங்கன்னா, நான் யாருன்னு என்கிட்ட கேளுங்க அப்படிங்காங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அதுல வந்து சொல்லிருப்பாங்க என்னோட அடையாளம் வந்து என்னது, நம்மளுடைய நசரேயனாக இயேசு. ஓகேவா? அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பேராக்க அர்த்தம். அதே மாதிரி செகண்ட் பேரால எப்படி இருக்கும்னாக்கி, दास नहीं मैं तो बेटा हूँ, गुलाम नहीं मैं तो दोस्त हूँ. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நான் ஒன்னும் வேலைக்காரன் கிடையாது, நான் வந்து யாரு, ஏசப்பாவோட பையன். அதே மாதிரி நான் வந்து அடிமை கிடையாது, நான் வந்து ஏசப்பாக்கு என்னது, நண்பன் அப்படின்ட்டு இருக்கும். दुनिया वाले चाहे जो भी कहे, दुनिया वाले चाहे जो भी सोचे. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, உலகத்துல உள்ளவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உலகத்துல உள்ளவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அர்த்தம், சரியா? அதுக்கப்புறம் லாஸ்ட் லைன்ல यीशु मसीह में जैवन से बढ़कर हूँ அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இயேசுக்குள்ள நான் வந்து ஒரு வெற்றி பெற்றவங்களை விட என்னது, நான் வந்து மேலானவங்க அப்படின்ட்டு அந்த பாட்டுல இருக்கும் குட்டீஸ். இப்போ நான் உங்களுக்கு அந்த பாட்டை ஒரு வாட்டி பாடி காமிக்கேன், அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து அதுக்கு ஸ்டெப் பார்க்கலாம், ஓகேவா? कौन हूँ मैं पूछो कौन हूँ मैं, 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 हाँ कौन हूँ मैं पूछो कौन हूँ मैं, कौन हूँ मैं पूछो कौन हूँ मैं, कौन हूँ मैं पूछो कौन हूँ मैं,
नाजरी, मेरी पहचान है यीशु नाजरी, मेरी पहचान है यीशु नाजरी, मेरी पहचान है यीशु नाजरी। दास नहीं मैं तो बेटा हूँ, गुलाम नहीं मैं तो दोस्त हूँ, दास नहीं मैं तो बेटा हूँ, गुलाम नहीं मैं तो दोस्त हूँ। दुनिया वाले चाहे जो भी कहे, दुनिया वाले चाहे जो भी सोचे, दुनिया वाले चाहे जो भी कहे, दुनिया वाले चाहे जो भी सोचे, यीशु मसीह में, यीशु मसीह में, यीशु मसीह में जीवन से बढ़कर हूँ, यीशु मसीह में जीवन से बढ़कर हूँ, यीशु मसीह में जीवन से बढ़कर हूँ, यीशु मसीह में जीवन से बढ़कर हूँ. கேட்கவே இவ்வளவு சூப்பரா இருக்குல்ல குட்டீஸ். இப்போ நம்ம இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்ப்போமா? पूछो कौन हूँ मैं, कौन हूँ मैं 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 पूछो कौन हूँ मैं। मेरी पहचान है, मेरी पहचान है यीशु नाजरी, मेरी पहचान है यीशु नाजरी, मेरी पहचान है यीशु नाजरी, मेरी पहचान है यीशु नाजरी। दास नहीं मैं तो बेटा हूँ, गुलाम नहीं मैं तो दोस्त हूँ, दास नहीं मैं तो बेटा हूँ, गुलाम नहीं मैं तो दोस्त हूँ। दुनिया वाले चाहे जो भी कहे, दुनिया वाले चाहे जो भी सोचे, दुनिया वाले चाहे जो भी कहे, दुनिया वाले चाहे जो भी सोचे, यीशु मसीह में, यीशु मसीह में, यीशु मसीह में जीवन से बढ़कर हूँ, यीशु मसीह में जीवन से बढ़कर हूँ, यीशु मसीह में जीवन से बढ़कर हूँ, यीशु मसीह में जीवन से बढ़कर हूँ। என்ன பிள்ளைங்களா நல்லா களைப்பா இருக்கீங்க போல. எப்பா அண்ணனும் ரொம்ப களைப்பா தான் இருக்கு. ஆனா என்னன்னே தெரியல பிள்ளைங்களா. ஹிந்தி மட்டும் படிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சத்த கஷ்டமா இருக்கு பாத்தீங்களா. அதனாலதான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கோனு ஹூமே பூச்சோ கோனு ஹூமே, கோனு ஹூமே பூச்சோ கோனு ஹூமே. அதுக்கப்புறம் தெரியல பிள்ளைங்களா. லாஸ்ட்ல எனக்கு என்ன தெரியுமா தெரிஞ்சிச்சு, மேரி பேச்சாரு யேசு நாசரி, அது மட்டும் தான் தெரிஞ்சு. அப்புறம் ஒண்ணுமே தெரியல பிள்ளைங்களா. ஓகே, அதெல்லாம் தூர விடுங்க. இப்ப நம்ம என்ன செஷனுக்குள்ள போறோம்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அதுதான் ஸ்டோரி செஷன். இப்போ நம்ம மத்தியில ரொம்ப அழகான, கியூட்டான, சப்பியான, பியூட்டிஃபுல் லேடி நம்மளோட சாரு அக்கா வந்து நமக்கு கதையை சொல்ல போறாங்க. எல்லாரும் எக்ஸைட்டடா இருப்பீங்க. நானும் சாரதா அக்கா ஃபேன் பிள்ளைங்களா. எனக்கு அவங்க சொல்ற கதை ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களா. ஓகே 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 ஓகே, ஓவர் டு சாரதா டீச்சர். ஹலோ பிள்ளைகளா, வெல்கம் டு ஆர்பிடிஎம் விபிஎஸ். உங்க எல்லாரையும் இந்த ஆர்பிடிஎம் விபிஎஸ்ல அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன தெரியுமா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இன்னைக்கு யாரெல்லாம் chosen people அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? இதுல நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க குட்டி பிள்ளைங்களா இருக்கிற நீங்களும் சரி,
ஸ்டாரி சொல்லிட்டு இருக்க அக்காவும் சரி, இல்ல அப்படின்னா அந்த சிங்கியா இருக்கட்டும், எல்லாருமே யார் தெரியுமா? chosen people தான். ஆண்டவர் நம்மளை அழைக்கல, ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ளல அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தைகளை குறிச்சு நம்ம தியானிக்கவோ, தேவனுடைய வார்த்தைகளை குறிச்சு பேசவோ நம்மளால முடியாது. சோ பைபிள்ல யாரெல்லாம் chosen people சொல்லி பார்க்கலாமா? ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சனை குறிச்சு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? உங்க எல்லாருக்குமே தெரியும் தாவீது யாரு அப்படின்னு தெரியும், அப்படிதானே? கோலியாத்த கொன்றார். தாவீது வந்து ஒரு பெரிய சாம்ஸ் சாப்டரை எழுதியிருக்கார். தாவீது ஒரு குட் சிங்கர். தாவீது ஒரு நல்ல ஒரு கிட்டாரிஸ்ட் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவருடைய பிகினிங் எப்படி இருந்துச்சு அப்படின்றது யாருக்குமே தெரியாது, அப்படிதானே? சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறது தாவீது எப்படி கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜா வந்து தேவைப்பட்டுட்டு இருந்துச்சு. சாமுவேல் என்ன பண்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சவுல் அப்படின்ற ஒருத்தரை வந்து தான் ராஜாவா நியமிச்சிருந்தாங்க. அந்த ராஜா எப்படி அப்படின்னா ஆண்டவருடைய பார்வைக்கு ரொம்ப பொல்லாப்பான காரியத்தை செஞ்சதுனால அந்த ராஜா அந்த ஸ்தானத்தை விட்டு தகர்த்து அந்த இடத்துல யாரை ஆண்டவர் வந்து நியமிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு இருந்தாரு அப்படின்னா ஈசாயின் குமாரனாகிய அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் அங்கிள்கிட்ட சொல்றாங்க. சாமுவேல் நீ போய் என்ன பண்ண அப்படின்னா, சாமுவேலுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்காங்க, அதுல ஒரு பையனை தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீ டைரக்டா நீ போய் என்ன பண்ண அப்படின்னா அந்த பையனை நீ போய் ராஜாவா நீ அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சாமுவேல் அங்கிள் என்ன பண்றாங்க அப்படின்னா தைல குப்பியை வந்து தைலத்தினால நிரப்பி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஈசாய் வீட்டுக்கு கடந்து போகிறாங்க. ஈசாய் வந்து சாமுவேலை பார்த்த உடனே அவருக்கு ஒரே பயம். ஐயா நீர் வந்த காரணம் சமாதானமா அப்படின்னு அவர் கேட்காரு. அப்படின்னா அந்த காலத்துல தீர்க்கதரிசிகள் அப்படின்னா ப்ராஃபஸி சொல்றாங்க, எல்லாருமே அக்யூரேட்டா ப்ராஃபஸி சொல்லுவாங்களாம். அப்படின்னா ஈவன் அந்த வீட்டோட அட்ரஸோட சேர்த்து சொல்லுவாங்களாம். இந்த அட்ரஸ், இந்த ஸ்ட்ரீட், இந்த லேண்ட்மார்க்ல நீங்க போங்க அப்படின்னு அக்யூரேட்டா ப்ராஃபஸி சொல்லுவாங்களாம். அதே மாதிரி தேவன் கிட்ட வந்து ஆண்டவர் கிட்ட டைரக்டா பேசி கம்யூனிகேட் பண்ணி நம்ம கிட்ட வந்து மெசேஜை கொண்டு வரதும் அது யாரு அப்படின்னா அந்த ப்ராஃபஸி அவங்க தான். அதனால ஈசாய் என்ன பண்றாரு அப்படின்னா பயந்துட்டு ஈசாய் வந்து சாமுவேல் கிட்ட கேட்காங்க, ஐயா நீங்க வந்தது வந்து சமாதானமா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. உடனே சாமுவேல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா உன் வீட்டுக்கு வந்தது சமாதானம் தான், கர்த்தர் உன் வீட்டுல இருந்துதான் ஒரு நபரை வந்து ராஜாவா அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறாரு. அப்படின்ன உடனே இவருக்கு ஒரே சந்தோஷம். என் குமாரர்ல 7 பேர் அப்படின்னு சொல்லிட்டு 7 பேரை கூட்டிட்டு வந்துட்டாரு. 7 பேரை கூட்டிட்டு வந்தோன்னே 7 பேர் எப்படி இருந்தாங்களாம், வாட்ட சாட்டமா 6.5 ஃபீட்ல சூப்பரா நிறைய 6 பேக்ஸ்லாம் வச்சு பாடி பில்டிங்லாம் பண்ணி வேற லெவல்ல இருந்தாங்களாம். ஆனா ஃபர்ஸ்ட் அவங்களுடைய தோற்றத்தை பார்த்து இவர் ஈசாவுக்கு என்ன நினைப்பு வந்துட்டு அப்படின்னா நம்ம மூத்த பையனாதான் இருக்கும், நம்ம இளைய பையனாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சுக்கிட்டே இருந்தாராம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நபர்களா கடந்து போய்கிட்டே இருந்தாங்க. கடைசியில ஏசப்பா வந்து அந்த 7 பேரையும் என்ன பண்றாரு, நம்ம தேவன் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு, இல்ல அப்படின்னு. ஆனா கடைசியில சாமுவேல் ஐயா வந்து ஈசாய் கிட்ட கேட்காங்க, உங்க வீட்டுல வேற யாராவது நபர்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அதுக்கப்புறம் தான் அவர் சொல்றாரு, எல்லாருக்கும் இளையவன் அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாரு. முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் அந்த வசனத்தை நீங்க நல்லா வாசிக்கும் போது 7 குமாரர்கள் அப்படின்னு தான் போடப்பட்டிருக்கும். நல்லா நீங்க வாசிங்க அப்படின்னா அந்த 7 நம்பர்ல கூட 8வது தாவீது இருக்காரு அப்படின்றது போடப்படவே இல்லை. எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய காரியம் பார்த்தீங்களா? ஒரு ஆள் வந்து 6.5 ஃபீட்ல இருந்து நல்ல பாடி பில்டிங்லாம் பண்ண உடனே அந்த வெளி தோற்றத்தை பார்த்த உடனே இவருக்கு ராஜாவா ஆகிற கேப்பபிலிட்டி நிறைய இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி ஒரு தப்பான கால்குலேஷனுக்கு வந்துடுறாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி நீ கூப்பிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவே சொல்றாங்க, அவன் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், அவன் வந்து என்ன பண்ணுவான், ஆடு மேய்ச்சிக்கிட்டு ஒரு சரட்டையை வச்சு ஒரு கிட்டார் ரெடி பண்ணி அவன் போகும்போதும் வரும்போதும் அந்த ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு பாட்டு படிச்சுக்கிட்டு இருப்பான், அவனையே நீங்க ராஜாவாக்க போறீங்க அப்படின்னு அவங்க அப்பாவே என்ன பண்றாரு அப்படின்னா தாவீதை குறிச்சு ஒரு அற்பமா நினைக்கிற மாதிரி சொல்லுவாரு. ஆனா தாவீது உள்ள என்ட்ரி ஆன உடனே சாமுவேல் கிட்ட தேவன் பேசுறது, இவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அந்த தைல குப்பியை எடுத்து அபிஷேகம் பண்றாரு. இப்போ இதே ஒத்த வசனம் உங்களுக்கு நான் சொல்றேன். மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், தேவனும் உன்னுடைய இருதயத்தை அவர் என்ன பண்றாராம், உய்த்து ஆராய்ந்து அறிகிறாராம். நம்ம வெளித்தோற்றத்தை பார்த்து சில நபர்கள் வந்து சொல்லிடுவாங்க,
இவங்க கிட்ட ரொம்ப துமிரு இருக்கு, இவங்க கிட்ட வந்து ரொம்ப இது பண்றாங்க, இவங்க கிட்ட வந்து அது பண்றாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் இன் டெப்த் ஆஃப் ஹார்ட்ல எப்படி இருப்பாங்கன்னா அவங்க ரொம்ப கைண்டா இருப்பாங்க, ரொம்ப பொறுமையா, ரொம்ப நீடிய சாந்தமா நல்ல குணத்தோட அவங்க இருப்பாங்க. அப்படித்தானே பிள்ளைங்களா? அதே மாதிரி தான் சில பேர் முகத்தை பார்த்தோன்னே இவங்க ரொம்ப ரகடு பீப்புள்னு சொல்லிடுவாங்க. அதான் ஒரு வசனம் இருக்கு, தேவன் மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார் அப்படின்னு சொல்லி வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. பாத்தீங்களா பிள்ளைங்களா? அதே மாதிரி தான் நம்ம எந்த தோற்றத்துல இருந்தாலும் சரி, ஒரு டைம்ல நீங்களாம் ரசிக்கப்பட்ட கதையெல்லாம் கேட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பெரிய நாவலே எழுதலாம். அந்த அளவுக்கு ரசிக்கப்பட்டு நம்ம வந்திருக்கோம். அப்படித்தானே? நான்லாம் பாத்தீங்க அப்படின்னா புறஜாதி தான். ஏசப்பா நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது எனக்கு ஏசப்பா யாருன்னே எனக்கு தெரியாது, எப்படி சர்ச்சுக்கு போகணும், எப்படி பண்ணணும், என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா ஒன் டே வந்துச்சு, அந்த ஸ்பெசிபிக் டேல கர்த்தர் என்ன சூஸ் பண்ணார், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டனா ஆண்டவர் சொல்றாரு, பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உன்னை தெரிந்தெடுத்து கொண்டேன், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே அப்படின்னு அவர் வந்து அழகான வசனத்தெல்லாம் கொடுத்து நமக்கு வந்து அவ்வளோ அழகா நம்மளை வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் அப்படின்னு சொல்றாரு. மனுஷன் நம்மளை சூஸ் பண்ணுவாங்களா? மனுஷன் நம்மளை பெயர் சொல்லி அழைப்பானா? அவனுக்கு வேலை இருக்கும்போது நம்மளை கண்டிப்பா அவன் பெயர் சொல்லி அழைப்பான். அவனுக்கு வேலை இல்லாத நேரத்துல நம்மளை வந்து அவன் கைவிட்டுட்டு போயிடுவான். அப்படிதானே பிள்ளைங்களா? அதே மாதிரிதான் இந்த உலகத்துல யாரு எப்படி இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் இன்னைக்கு இந்த சமூகத்துல இருக்கோம் அப்படின்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நம்ம பாக்கியவான்கள். அப்படிதானே? இந்த நம்ம வந்து அழைக்கப்பட்ட நாம ஒரு நாளும் அந்த அழைப்பை என்ன பண்ணக்கூடாது, அலட்சியப்படுத்திடக்கூடாது, அவமதிச்சிடக்கூடாது. ஏசப்பாக்காக நம்ம வந்து உண்மையும் உத்தமமா கடைசி வரைக்கும் நம்ம கர்த்தருக்காக வாழணும். திருடவோ, பொய் சொல்லவோ, களவெடுக்கவோ, எந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம எதையுமே செய்யக்கூடாது பிள்ளைங்களா. சரிங்களா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா, ஏசப்பா கிட்ட சொல்லுவோமா, ஏசப்பாக்கு தேங்க்ஸ் சொல்லுவோமா. ஏசப்பா தேங்க்யூ, நீங்க வந்து என்னைய சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா. கண்களை மூடுங்க பார்க்கலாம், கைகளை கூப்புங்க. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம். இந்த இடத்துலயும் கூட தேவ ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், அற்புதத்தின் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை தெரிந்து கொள்ளல அப்படின்னா இந்த இடத்துல நாங்க இருக்க முடியாது ஏசப்பா. அநேக கஷ்டத்தின் மத்தியிலையும் பாடுகளின் மத்தியிலையும் ஆண்டவரே கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் நடுவுல நாங்க நடந்து வரும்போது கூட ஏசப்பா என் தேவன் ஆண்டவரே உங்க வார்த்தையை கொடுத்து நீர் எங்களை தேய்ச்சின நாட்கள் அநேகம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். எங்களை கண்ணீரை துடைத்த அநேக நாட்கள் இருக்கிறது ஏசப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் ஆண்டவரே எங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளி புறக்கணிச்சிருக்காங்க ஏசப்பா. ஆனா நீதான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க எங்களை சூஸ் பண்ணிருக்கீங்க டாடி. ரொம்ப நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, உங்க அன்பை நாங்க வந்து நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏசப்பா. அதே போலதான் ஆண்டவரே, அவங்க அப்பா சொல்லும்போது 7 குமாரர்கள் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா 8வது ஒருத்தர் இருக்காரு அப்படின்றத சொல்லவே இல்லை ஏசப்பா. அற்பமாய் நினைக்கப்பட்ட தாவீது, அற்பமாய் நினைக்கப்பட்ட ஆடு மேய்ப்பவனை சொல்லிதான் ஆண்டவரே இன்னைக்கு நீர் வந்து எருசலேமுக்கும் இஸ்ரவேலுக்கும் நீர் ராஜாவாய் ஆக்குனீங்க ஏசப்பா. இந்த பைபிள்ல இருக்கிறதுலே பெரிய சாப்டர் அப்படின்னா அது வந்து சங்கீதம் மட்டும்தான் ஆண்டவரே அப்பா. எத்தனையோ வசனங்களை கொண்டு எங்களை தேய்ச்சிருக்கீங்க அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதே போல உங்க வருகை வர்றது வரைக்கும் ஆண்டவரே நாங்க உண்மையும் உத்தமமாய் நடக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதமாய் அதிசயமாய் கர்த்தர் வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே பிள்ளைங்களா, இப்ப என்ன செஷன் தானே நிக்கீங்க? இப்ப பாருங்க, 1 2 3. இப்போ நம்ம எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடோட காத்துட்டு இருப்போம். எதுனாலனா நம்ம அழகான கியூட்டான சபியான ஒரு யங் லேடி வர போறாங்க. அதுதான் நம்ம அமெரிக்காக்கா. அது மட்டும் இல்லாம நம்ம சிங்கியும் வர போறோம். Over to puppet session. Hello Perilla, hello Chinky. Hello அக்கா.
இன்னைக்கு நம்ம செகண்ட் டேக்குள்ள வந்துட்டோம். ஆமா பிள்ளைகளா, ரெண்டாவது நாள்ல நம்ம ஃபுல் எனர்ஜெட்டிக்கா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? இன்னைக்கு நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமா பிள்ளைகளா, நீங்களும் நாங்களும் யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமா சிங்கி, நீ என்ன யோசிக்க? நம்மள ஆண்டவர் வந்து தெரிந்து கொண்டிருக்காங்கன்னு நினைக்க, தெரிந்து கொள்ளலன்னு நினைக்கியா? அக்கா, ஆண்டவர் நம்மள தெரிந்து கொண்டனாலதான்க்கா இந்த இடத்துல அவரோட பிள்ளையா அவரோட ரத்தத்தினால கழுவப்பட்டு நம்ம இந்த இடத்துல இருக்கோம்க்கா. ஆமா சிங்கி, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா சூசன் பீப்பிள் தானே. அப்ப நீ என்ன யோசிக்க? ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட என்னத்தை பார்த்து நம்மள சூஸ் பண்ணிருப்பாங்க? நம்மள்கிட்ட வந்து அப்படி ஆண்டவர் வந்து தேடி வந்து சூஸ் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட ஒன்றும் இல்லதான். ஆனா இருந்தாலும் அக்கா, பைபிளின் வசனத்தின்படி ஆண்டவர் வந்து எல்லாமே தெரிஞ்சவங்களோ இல்ல எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கிறவங்களையோ அவங்கள தேடி ஆண்டவர் என்னைக்குமே போக மாட்டாங்கக்கா. ஆனா அதே இது நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா எதுவுமே தெரியாம எதுவுமே படிப்பறிவே இல்லாம நம்மள மாதிரி இருக்கிற எல்லாரையுமே ஆண்டவர் சூஸ் பண்ணி ஒரு பொசிஷன்ல கொண்டு வந்து யாரெல்லாம் எல்லாம் இருந்தோம், எல்லாம் செய்ய முடிய கெப்பாபிலிட்டி இருந்தோம், கிடைக்க கூடாத மகிமையெல்லாம் நம்ம மூலியமா நடத்தி அதை கிடைக்க வைப்பாங்க தெரியுமா? அதுதான்க்கா. ஆமா பிள்ளைகளா, நம்ம கிட்ட தெரிந்து கொள்ற அளவுக்கு நம்ம கிட்ட அப்படி பெரிய பெரிய குவாலிட்டிஸ் எல்லாம் கிடையாது பிள்ளைகளா. ஆனா ஆண்டவர் வந்து உங்களையும் எங்களையும் ஒரே பேசிஸ்ல தான் தெரிந்து கொண்டிருக்காங்க. என்ன தெரியுமா? நம்ம வந்து அவங்க எல்லாரோட பிள்ளைங்கிறதுனால. ஆமா, அது மட்டும் இல்ல பிள்ளைங்களா, இந்த இடத்துல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. எப்படி தெரியுமா? இப்போ ஆண்டவர் வந்து நம்மள தெரிந்து கொண்டுக்கிட்டாங்க. அப்போ நீங்க அந்த இடத்துல இருந்து என்னெல்லாம் பண்ணலாம்? ஆண்டவருக்காக ஊழியம் பார்க்கலாம், ஆண்டவருக்காக பாடலாம், ஆண்டவருக்காக நிறைய விஷயங்கள் பண்ணலாம். எக்ஸாம்பிள், சர்ச்சில் டான்ஸ் ஆடலாம், நீங்க வந்து ஆண்டவருக்காக பாடலாம், ஆண்டவரை துதிக்கலாம், ஆண்டவர் சமூகத்துல பிரேயர் பண்ணலாம், சர்ச்சுக்காக பிரேயர் பண்ணலாம், ஃபேமிலிஸ்க்காக பிரேயர் பண்ணலாம். ஆக மொத்தத்துல நீங்க ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணலாம். ஆமா, அதனால நீங்க என்ன பண்ணாலும் நீங்க தேர்ந்தெடுத்து கொண்டு ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்து கொண்டனால என்ன ஆகுது? இந்த ஊழியத்தெல்லாம் நீங்க பார்க்கும்போது ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தாலையும் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாங்க. ஆமா பிள்ளைகளா, அது மட்டும் இல்லாம உங்களை தெரிந்து கொண்டிருக்காங்கல்ல. இப்ப நீங்க ஒரு விஷயத்த சூஸ் பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக தானே சூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஆண்டவர் வந்து உங்களையும் எங்களையும் இப்போ இல்லைங்க, நேத்து இல்ல, 2 நாள் முன்னாடி இல்ல, உங்கள் தாயின் கருவில் நீங்கள் உருவாகும் முன்னே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் அப்படின்னு சொல்லி தெரிந்து கொண்டுட்டாங்க. அப்பவே தெரிந்து கொண்டுட்டு, இது அபிரிக்காவா, இவளை நான் இவளை இதுக்காக தெரிந்து கொண்டுட்டேன், இவளை வச்சு இதை பண்ணுவேன் அப்படின்ட்டு முன்னாடியே முடிவு பண்ணியாச்சு. ஆமா பிள்ளைங்களா, இப்ப இந்த இடத்துல அபிரேகா அக்கா என் கூட இந்த ஊழியத்தை பார்த்துட்டு இருக்காங்கன்னா எதற்காக? ஆண்டவர் அவங்களை தாயின் கருவில் முன்னே தேர்ந்தெடுத்து கொண்டனாலதான். ஆமா பிள்ளைகளா, அதே மாதிரி தான் நீங்களும் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்காங்க. இப்ப புரிஞ்சுச்சா? ஆமாக்கா, அதுதான் வேண்டியது. ஆண்டவர் எதுக்காக நம்மள தெரிந்து கொண்டிருக்காங்க, நம்மள வச்சு என்ன பண்றதுக்காக தெரிந்து கொண்டிருக்காங்க நம்ம கண்டுபிடிக்கணும். ஆமா, அது மட்டும் இல்லாம அக்கா என்னைக்கு டான்ஸ் சூப்பரா இருந்தல அக்கா. ஆமா சிங்கி, சூப்பரா இருந்துச்சு. என் கொள்ளோம் தெய்வம் அவரு, எங்க கொள்ளோம் தெய்வம் அவரு அப்படின்னு நான் ரொம்ப டான்ஸ் ஆடினேக்கா இன்னைக்கு. ஆமா பிள்ளைகளா, இதே மாதிரி தெரிந்து கொள்ளப்பட்ட நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடிக்கிட்டே ஆடிக்கிட்டே அடுத்த செஷன் போலாமா? அடுத்த செஷனுக்கு போறதுக்கு முன்பாக இந்த சிங்கியோட குரல்ல ஒரு பாட்டு கேட்க விரும்புறீங்களா நீங்க எல்லாரும்? மன்னிச்சிருங்க பிள்ளைகளா, இல்லன்னு சொன்னாலும் பாடதான் செய்வா. ஆமா பிள்ளைங்களா, அதனால நம்ம எல்லாரும் இப்ப என்ன பாட்டு படிக்க போறோம்னா, தாயின் கருவில் உருவான நாள் முதல் பேர் சொல்லி அழைத்தவரே, என் எலும்புகள் உருவாகும் முன்னமே தெரிந்து கொண்டவரே, என் அவயங்கள் உருவாகும் முன்னமே தெரிந்து கொண்டவரே. அப்படி நெக்ஸ்ட் செஷன். ஓகே பிள்ளைங்களா.
பிரேயர் பண்ணிட்டோம், நம்ம மெமரி வாய்ஸ் படிச்சிட்டோம், நம்ம டான்ஸ் ஆடிட்டோம், நம்ம ஸ்டோரி கேட்டுட்டோம், நம்ம இப்ப பப்பட் செஷன் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கிற ஸ்கிரிப்ட் செஷன் ஓவர் டு நம்ம கியூட்டான அழகான அமெரிக்காக்கா, கியூட்டான அழகான ஸ்வேதாக்கு சொல்லவே இல்லையோ எனக்கு தெரியல, விடுங்க. அழகான கியூட்டான ஜம்பியான நம்ம வினோலின் அக்கா, வேற நம்ம கீர்த்தி அக்கா. ஓகே பிள்ளைங்களா, ஓவர் டு ஸ்கிரிப்ட் செஷன். என்ன வினோலின், எப்ப பார்த்தாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சொல்லிக்கிட்டே இருக்க. நாங்க ஒண்ணு பைபிள்ல ஹீரோ கிடையாது, சரியா? யாருக்கு இருக்கிறது கோவப்படுறா? நான் ஜஸ்ட் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கு ஏசப்பா வந்து எல்லாத்துக்குமே தனி தனி பிளான் வச்சிருப்பாங்கன்னு. பிளான்னா எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டு ஃபெயில் ஆகிறதா ஏசப்பாவோட பிளானா? என்ன கைஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில ஃபுல்லா உங்க வாயில இருந்து ஒரே வசனமா வந்துட்டு இருந்து இப்ப என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என்னன்னா பிரச்சனை உங்களுக்கு? ஐயோ, இவ என்ன தெரியுமா சொல்றா? ஏசப்பா வந்து வெறும் கம்மி பேரை தான் சூஸ் பண்ணுவாங்களாம், மத்த எல்லாருமே அதுல உள்ள சைடு கேரக்டர். நான் சொல்றது கரெக்ட் தானே? நம்மலாம் இந்த ஹீரோ வில்லன் சண்டை போடும்போது சைடுல நின்று வேடிக்கை பாக்குறவங்க. மோசஸ் ஹீரோ, நான் சைடு கேரக்டரா? அட காமெடி பீஸ். மோசஸ் கூட ஆண்டவர் வந்து அவங்கள தெரிந்து கொள்ளச்சுல என்ன தெரியுமா சொன்னாங்க? நான்லாம் போல, என்னாலலாம் பேச முடியாது அப்படிதான் சொன்னாங்க. ஏன் ஆண்டவர் அவங்கள சூஸ் பண்ணலையா என்ன? அதுவும் இல்லாம டேவிட் வந்து ஒரு ஆடு மேய்க்கிறவங்க, அவங்களே ஏசப்பா ராஜா ஆக்குறாங்கன்னா அப்புறம் ஒன்னு எடுத்து சூஸ் பண்ணாம இருப்பாங்க ஏசப்பா. அப்ப நெக்ஸ்ட் ஏசப்பா என்ன பிரைம் மினிஸ்டர் ஆக்க போறாங்களா? உடனே பிரைம் மினிஸ்டரா? சரி, பிரைம் மினிஸ்டர் ஆக்கலனாலும் அட்லீஸ்ட் ஒன்னு ஒரு பிரேயர் மினிஸ்டராவது ஆக்க மாட்டாங்களா? சோசன் பீப்புளுக்கு அடையாளம் என்னதுன்னு தெரியுமா? ஏசப்பா கொடுக்குற சின்ன வேலையில இருந்தாலுமே பெரிய வேலையா இருந்தாலுமே அதை செய்யறதுதான் சோசன் பீப்புளுக்கு அர்த்தம். சின்ன வேலைனா உங்களுக்கு பேக் தூக்கி தரது மாதிரியா? அது கூட இருக்கலாம். இப்போ வந்து வினோலின் வந்து விபிஎஸ்க்காக பொருள் கொண்டு போறாங்க, நீ அதை கொண்டு போறதுக்கு ஹெல்ப் கூட பண்ணலாம். அதே மாதிரி தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் சர்ச்ல பண்ணாதான் ஆண்டவர் வந்து ஃபியூச்சர்ல உனக்கு நம்பி பெரிய பெரிய பொறுப்பெல்லாம் கொடுப்பாங்க. அக்கா, நான் சோசன் பர்சன் தானேக்கா. அந்த விபிஎஸ் பிள்ளைங்கலாம் வர முன்னாடி அந்த ஸ்நாக்ஸை மட்டும் எனக்கு கொஞ்சம் கொடுக்கலைங்கக்கா. யாரோ நான் சோசனே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ சோசன் பீப்புளுக்காக ஸ்நாக்ஸா? சோசன் பீப்புளா இருந்தாலும் இல்லைனாலும் ஸ்நாக்ஸ் வந்து விபிஎஸ் அக்கா அக்கா நில்லுங்கக்கா. அக்கா कौन हूँ मैं पूछो, कौन हूँ मैं? 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 मेरी पहचान है, मेरी पहचान है, मेरी पहचान है यीशु नाज़री, मेरी पहचान है यीशु नाज़री, मेरी पहचान है यीशु नाज़री, मेरी पहचान है यीशु नाज़री. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அந்த பாட்டு. எனக்கு இப்ப என்ன தெரியுமா இருக்கு, எப்படி தெரியுமா இருக்கு? நாளைக்கு என்னெல்லாம் பழக போறோமோ, நாளைக்கு என்னெல்லாம் புதுசா கத்துக்க போறோமோ, எனக்கு இன்னைக்குள்ள செஷன் ரொம்ப பிடிச்சிருந்துக்கா. ஆமா டோரிமான், இன்னைக்கு ஃபுல்லா நானும் நிறைய நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் தெரியுமா? தேவன் நம்மள எப்படிலாம் தெரிந்து கொண்டாங்க. நிறைய பேர் யோசிப்பாங்க தெரியுமா, என்னெல்லாம் தெரிந்து கொள்வாங்களான்ட்டு. அந்த மாதிரி இருந்த எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிடுச்சு. ஆமாக்கா, நானும் இவ்வளவு நாள் எப்படிலாம் யோசிச்சேன் தெரியுமா? நாளா உதவாக்காரு, என்னால என்னது 5 பைசாக்கு லாபம் இருக்குதா அப்படின்லாம் நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேக்கா. ஆனா இப்பதாக்கா தெரியுது, நம்ம ஊழியம் பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு பரலோகத்துல விசேஷித்தமான கணம் கிடைக்கும் அப்படின்ட்டு. கண்டிப்பா டோரிமான். ஆமாக்கா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. ஆமாக்கா, எனக்கு இப்ப நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்கோம். சட்டை புட்டுன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாளைக்குள்ள நேக்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்ல, வாங்க. ஆமா டோரிமான், ரைட் தான். ஆனா அதுக்கு முன்னாடி நாளைக்கு மறக்காம எல்லாரும் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு வந்துருங்க. ஓ ஆமா ஸ்வேதாக்கா, உங்களுக்கு கொஞ்சம் மண்டையை கட்டுங்க. பரட்ல இருந்து ஞாபகம் உங்களுக்கு. அதனால பிள்ளைங்களா, நீங்க எல்லாரும் நாளை கேட்க கூட சேர்ந்து பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறோம்? 3வது நாள் செலிப்ரேட் பண்ண போறோம்.
உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நாளைக்கு பிளாக் கலர் ட்ரெஸ் எதுக்கு தெரியுமா போட போறோம்? அதுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு गाइस. So do not இன்னைக்கே சொல்லிராத டோரேமான். ஓகேக்கா. So don't be sad. நம்ம நாளைக்கு அந்த ட்விஸ்ட ஓபன் பண்ண போறோம். எல்லாரும் ரொம்ப வெயிட் பண்ணுங்க, ஈகரா வெயிட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடை பெறுகிறது உங்கள் ஸ்வேதாக்கா, உங்கள் அபிரிக்காக்கா. ஓகே பிள்ளைங்களா, நான் வந்து வேற தப்பா சொல்லிட்டு எனக்கு தெரியும், மறுபடியும் சொல்லிடுறேன். உங்களிடமிருந்து விடை பெறுகிறது உங்கள் ஸ்வேதாக்கா, உங்கள் அபிரிக்காக்கா.